எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வித்துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, ஐடிஐ, அதுக்கப்புறம் எனி டிகிரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 58,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த வகையான எக்ஸாம்ஸும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் அஃபீஷியல் சைட்டில் காட்டி ரீட் அவுட் பண்ணுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 23/3/2025 போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அஃபீஷியல் சைட்டில் காட்டி ரீட் அவுட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 8th முடித்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க, ஐடிஐ, டிகிரி யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 ஏஜ் கேட்டகரி யார் வேணால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 19,500 ரூபாயிலிருந்து. ஓகேங்களா? லெவல் 8ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் போக்கான உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன க்ரைட்டீரியா, எவ்வளோ சேலரி தராங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் டீட்டெயிலிஸ்டிக்காக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது பார்த்தீங்கன்னா ஸ்கில் அசிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரைசர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிசி முடித்தவங்க ஓகேங்களா யார் வேணால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டட் ட்ரேடிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியனாக கொஞ்சம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து வெல்டர். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், லேபர் அசிஸ்டன்ட். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வேலன்ஸ் ட்ரேடிங்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்ரான் ட்ரேடிங் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக் இன்ஜினியரிங் வந்து போட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெக்கானிக்கல் அண்ட் ட்ரேடர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன கேஸ்ட் வைஸ் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்னு ப்ரொவைட் பண்ணுங்க. நான் லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓப்பனிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் கீப்பர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா மட்டும் போதுமானது. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். டேரெக்டாக அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,500 லெவல் 8ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். டேரெக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி அதே சேலரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி கிரேடில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். தமிழும் இங்கிலீஷும் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லோயர் கிரேட் அப்பர் கிரேட் ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடர் தான் வந்து எடுக்கிறாங்க. தமிழ் போஸ்டிங்ஸே வந்து எடுக்கிறாங்க. இதுக்கும் 10th முடிச்சிருந்தா போதும். டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்கேல் பொறுத்த முடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே கேஸ்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படிங்க பொறுமையாக. இதை டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கூட ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த தடவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். சி யூ.